திரு சூர்யா, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கிறது, இதில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாடு பிஜேபி என்ன நிலைப்பாட்டை எடுக்குது? முதல்ல எங்கள் மாநில தலைவர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இதற்கு மக்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினால இதை திரும்ப பெறணும் அப்படின்ற வாசகம் இடைப்பட்டிருக்கு. நேரில் போய் இதை வலியுறுத்துகிறோம். நிச்சயமாக இதை கேன்சல் செய்வதற்கு அனைத்து முயற்சியும் தமிழக பாஜக எடுக்கும் அப்படின்ற அறிக்கையை தெளிவுபடுத்திட்டோம். இதுதான் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. பட் அதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அரசியல், இங்கே என்னென்ன தவறுகள் நடந்தது, அதை மறைப்பதற்கு எப்படி எப்படி பார்க்கிறார்கள்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த பிரச்சனைக்கு உள்ளாகப்பட்ட இதே பகுதிகளில் உங்களுக்கு இது எப்போ தெரியும்? தமிழ்நாடு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் முதல்ல இருந்து சொல்லிடுறேன். அதோட சேர்த்து எதுவும் சொல்லிடுங்க. சூர்யாவும் PhD முடிச்சவர், அவருக்கு தெரியும், விவரம் அறிந்து வருகிறார். சூர்யா இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டிஎம் பிஜேபி மாநில தலைவர் தான் லீவ்ல போயிட்டார்ல. அது 3 மாசம் தானே, அதுக்கு முன்னாடியில இருந்து அந்த இஷ்யூ இருக்குல்ல. நான் ஒரே ஒன்று சொல்லிடுறேன். இதே பகுதிகளில் அக்டோபர் 3, 2023 கடந்த வருடம் அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி சங்கீதா அவர்கள் ஒரு டெண்டர் கோருகிறார். எதற்கான டெண்டர் என்றால் கிரானைட் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் மல்டி கலர்டு கிரானைட் அந்த பகுதியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுப்பதற்கான ஒரு டெண்டர் கோருகிறார். உடனடியாக இதே மக்கள் போராட்டம் செய்கிறார்கள். மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது, கிராம சபை கூட்டங்கள் நடக்கிறது. அங்கே வந்த திருமதி சங்கீதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 5 ஏக்கருக்கு மேல நாங்க ஆக்ஷனுக்கு விட்டாதான் கிராம சபை கூட்டத்தில் பெர்மிஷன் வாங்கணும். அதற்கு குறைவான இடங்கள்ல ஆக்ஷன் விட்டதுனால உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்றாங்க. அதை மீறி போராட்டம் வலுப்பதால் 29 நவம்பர் 2023 அன்று அந்த ஆக்ஷன் கைவிடப்படுகிறது.